இந்திய பெயிண்ட் கம்பெனிகளோட லாபத்துல இந்த ஈரான் போர் ஏற்படுத்துற தாக்கங்களை பத்தின ஒரு குவிக் அப்டேட் அது. பிப்ரவரி 2026ல தொடங்கின ஈரான் இஸ்ரேல் போர்னாலையும் முக்கியமா அந்த ஹார்மஸ் ஜலசந்தி முடங்குனதாலையும் பெயிண்ட் கம்பெனிகளோட சப்ளை செயின் எப்படி சின்னாபின்னமாகி இன்வெஸ்டர்ஸை பேனிக் ஆக்கியிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலையும் போக்குவரத்து சிக்கலும் தான். அந்த ஹார்மஸ் ஜலசந்தி பிளாக் ஆனதால பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பிப்பாய்க்கு $112 தாண்டிடுச்சு. இதனால பெயிண்ட் தயாரிக்க யூஸ் பண்ற பெட்ரோகெமிக்கல்ஸ் விலை சும்மா கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. இதுக்கு நடுவுல கப்பல்களும் வேற வழியில சுத்தி வர்றதால போக்குவரத்து செலவு அப்படியே டபுள் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு மறைமுக தளவாட வரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மூலப்பொருளுக்கு மட்டும் இல்லாம அந்த ஷிப்பிங் டிலே ஆகிறதுக்கும் சேர்த்து கம்பெனிகள் எக்ஸ்ட்ரா காசு அழ வேண்டியிருக்கு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஏஷியன் அப்புறம் பர்ஜர் பெயிண்ட்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனிகள் சந்திக்கிற லாப சரிவு. மூலப்பொருள் விலை ஏறினதால இவங்களோட லாபம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கான்சை நெரோலாக்கோட லாபம் 82% சரிஞ்சிருச்சு. இதை சமாளிக்க பர்ஜர் பெயிண்ட்ஸ் அவங்க விலையை 2-3% வரைக்கும் ஏத்திருக்காங்க. ஆனா மார்க்கெட் லீடரான ஏஷியன் பெயிண்ட்ஸ் விலையை உடனே ஏத்தாம தங்களோட சொந்த உற்பத்தி திறனை வச்சு இதை பேலன்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த விலைவாசிய அப்படியே கஸ்டமர்ஸ் தலையில கட்டுனா மக்கள் புதுசா வீடு கட்டுறதை தள்ளி போட்டு மொத்த பெயிண்ட் சேல்ஸுமே அடி வாங்கிடாதா? இறுதியா கம்பெனிகள் எடுக்கிற மாற்று வழிவுகள் நாம கவனிக்க வேண்டிய விஷயங்களும். இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ரஷ்யா, கிழக்காசியா மாதிரி வேற மார்க்கெட்ஸ்ல இருந்து மூலப்பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லாம வாட்டர் பான், அதாவது தண்ணீர் அடிப்படையிலான பெயிண்ட்களை அதிகமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமா தேவைக்கு மட்டும் பொருட்களை வாங்குற ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற அப்ரோச்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சமாளிக்க ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை முறைக்கு இப்ப கம்பெனிகள் மாறிட்டு வராங்க. இந்த மாற்று மூலப்பொருட்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மீட்சி குறியீடு. புவிசார் அரசியல் பதற்றங்களும் கச்சா எண்ணெய் விலை ஏற்றமும் பெயிண்ட் உற்பத்தியாளர்களோட லாபத்தை கணிசமா குறைச்சாலும் அவங்க எடுக்கிற இந்த புது சப்ளை உத்திகள் தான் இந்த துறையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகுது.